ஹாய் மக்களே, என்னோட பேர் பிரபா. இந்த வீடியோவில் ஃபார்முலா 4 கார் ரேசஸ் பற்றியும் அது சம்மந்தமாக ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து வந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியும் தான் பேச போகிறோம். ஃபார்முலா 4 கார் ரேஸ் 2023 ஹைதராபாத்தில் தான் நடத்துகிறதா இருந்தாங்க. ஹைதராபாத்தில், அதாவது தெலுங்கானாவில் எலெக்ஷன்ஸ் வந்ததுனால அதை சென்னைக்கு திரும்ப மாற்றினாங்க. சென்னையில் இந்த ஈவெண்ட்டு நடத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆர்பிபிஎல் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆர்பிபிஎல் அப்படின்றது ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடுன்னு சொல்கிற ஒரு தனியார் அமைப்பு. இந்த அமைப்பு தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா 4 வீலர் மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அமைப்போட போட்ட ஒப்பந்தத்துப்படி ஃபார்முலா 4 கார் ரேஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட்ஸு 2023 முடிஞ்சுது. இந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ஸு 2023 சென்னையில் இருக்கங்காட்டுக்கோட்டையில் இருக்க மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் நடந்தது. இந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ஸுக்கு அடுத்து ஃபைனல் ரவுண்டு 2023 டிசம்பர் 9, டிசம்பர் 10 நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் மிச்சாங் புயல் வந்ததுனால அந்த ஈவெண்ட்டு போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு. இப்போ அது 2024 நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அடுத்து நிறைய கேசஸ் ஹைகோர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிது. இந்த ரேஸ் நடக்கிறதுனால பப்ளிக் சேஃப்டி ரொம்ப பாதிக்கப்படும்னு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸுக்கு அடுத்து ஹைகோர்ட்டு இப்போ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 3 கண்டிஷன்ஸோட இந்த ரேஸை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, இந்த ரேஸ் நடத்துறதுக்கான சர்க்கியூட்டுக்குள்ளே முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்ச இடங்களும் இருக்கனால பப்ளிக்குக்கும் பேஷண்ட்ஸுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இதை நடத்துறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இனி எந்த ஃபண்டும் கிடைக்காதுன்னு இதை முழுக்க தனியார் அமைப்பு அவங்க செலவில் தான் நடத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, இந்த அமைப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து 42 கோடி செலவுக்காக வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தை திருப்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஈவெண்ட்டை ஜூனுக்கு அப்புறம் நடத்தலான்னு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு ஜூனுக்கு அப்புறம் நடக்குமா இல்லையான்றது இன்னும் நமக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் இந்த ஈவெண்ட்டை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபார்முலா 4 கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதுக்கு நம்மக்கிட்ட ரேசிங் லைசன்ஸ் வேணும். ரேசிங் லைசன்ஸ் எப்படி வாங்க முடியும்னா, ஆர்பிபிஎல் நடத்தக்கூடிய, அதாவது இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸ் நடத்துகிற 4 ஸ்ட்ரோக் கார்ட்டிங், 2 ஸ்ட்ரோக் கார்ட்டிங், சிங்கிள் சீட்டர் ட்ரைனிங்ஸ் எல்லாமே முடித்து அதிலிருந்து ரேசிங் லைசன்ஸ் வாங்கணும். அந்த ரேசிங் லைசன்ஸை வச்சு F4, அதாவது ஃபார்முலா 4 ரேஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம். ஃபார்முலா 4 அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு. இது ஃபார்முலா 1 மாதிரியான ஈவெண்ட்டு தான். இந்த ரேஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஃபார்முலா 1 மாதிரி ரேஸில் கலந்துக்கிறதுக்கு ஃபார்முலா 4 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இதில் கலந்துக்கிட்டால் சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை வச்சு ஃபார்முலா 3, 2 அதுக்கடுத்து ஃபைனலாக ஃபார்முலா 1 ஒருத்தரால் கலந்துக்க முடியும். ஃபார்முலா ரேசஸ் இந்தியாவில் ஏற்கனவே நடந்திருக்கு. அப்புறம் எதுக்குப்பா சென்னையில் நடக்கிறதுக்கு ஹைப்பு தரீங்கன்னு கேட்டால், ஃபார்முலா ரேசஸ் இந்தியாவுக்கு புதுசு இல்லைங்க. ஆனால் சென்னையில் நடக்க போகிற இந்த ரேஸ் கண்டிப்பாக இந்தியாவுக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேயே சென்னையில் தான் முறையாக நைட்டில், அதுவும் ஸ்ட்ரீட்டில் ஒரு ரேஸ் நடக்க போகுது. நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு ரோட்டில் கார் ரேஸு, அதுவும் நைட் டைம்லலாம் நடக்குதுன்னா நமக்கு அது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இதெல்லாம் மூவிஸில் தான் பார்த்துருப்போம். அதனால தான் இது ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்குது. அதே நேரம் இந்த ரேஸ் நடக்கும்போதே இந்தியன் ரேசிங் லீக்குக்கான ரேஸும் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபைங் ரவுண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரே டைமில் 2 ஈவெண்ட்டும் நடக்கும். F4 ரேஸ் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் 6 டீமும் 12 ரேசர்ஸும் கலந்துக்குவாங்க. இதில் இந்தியன் ரேசர்ஸும் இருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ரேசர்ஸும் இருப்பாங்க. இது மொத்தம் 25 நிமிஷம் நடக்கும். இதில் கலந்துக்கிற கார்ஸ் FIA ஹோமோலோகேட்டட் ஜென்ரேஷன் 2 மிகேல் F4 கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கார்ஸ் தான் ஃப்ரெஞ்சு சாம்பியன்ஷிப்லேயும் இருந்தது. இதே மாதிரி இந்தியன் ரேசிங் லீக்கும் நடக்கும். இந்தியன் ரேசிங் லீக் அப்படின்றது டீம் பேஸ்டு ஈவெண்ட்டு. இது கிரிக்கெட்டுக்கு IPL இருக்கிற மாதிரி கார் ரேஸ்க்கு IRL. இந்த ஈவெண்ட்டு மொத்தம் 6 டீம் இருப்பாங்க, 24 ரேசர்ஸ், 12 கார்ஸ் இருக்கும். ஒரு டீமுக்கு 4 ரேசர்ஸ் இருப்பாங்க. 2 இன்டர்நேஷ்னல் ரேசர், 2 இந்தியன் ரேசர்னு இருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், IRLல ஒரு டீமில் கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் ரேசர் இருக்கணும். இதுதான் இதோட மேண்டேட்ரி கண்டிஷன்.
இதில் கலந்துக்கிற கார்ஸை உல்ஃப் ரேசிங் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக 20 நிமிஷம் நடக்கும். ஸோ இந்த 2 ஈவெண்ட்டும் ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்காக 3.7 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஒரு ரூட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டும் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கே லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டு இது தான். இந்த ரூட்டில் தான் இந்த 2 ரேஸுமே நடக்கும். இந்த ரூட்டில் மொத்தம் 19 டர்ன்ஸ் இருக்கும். இந்த 19 டர்ன்ஸுமே இந்த கேமை வந்து ஒரு சேலஞ்சிங்கான பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும். ஏன்னா ஒரு நார்மலான ஸ்பீடில் போகிற கார் வந்து 220லேருந்து 250 கிலோமீட்டரில் இந்த ரேஸில் போகும். ஆனால் இந்த ஒவ்வொரு டேர்ன்லையும் 220 கிலோமீட்டர் வேகத்துக்கு போயிட்டுருக்கிற காரு சடனாக 75லேருந்து 80 கிலோமீட்டருக்கு குறையணும். அப்போ தான் கரெக்டான டேர்னிங் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். யோசிக்கும் போதே ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. இதில் 6 டீம் கலந்துக்க போகிறதா சொல்லியிருந்தோம். அது எந்தெந்த டீம்ஸ் அப்படின்னா, சென்னை டர்போ ரைடர்ஸ், பெங்களூர் ஸ்பீட்ஸ்டர்ஸ், காட் ஸ்பீட் கொச்சி, கோவா ஏசர்ஸ், ஸ்பீட் டீமான்ஸ் டெல்லி, பிளாக் பேர்ட் ஹைதராபாத். இந்த 6 டீம் தான் இந்த 2 ஈவெண்ட்லேயுமே கலந்துக்க போகிறாங்க. 3.7 கிலோமீட்டர் லென்த் ரூட் பற்றி சொன்னோம். இந்த ரூட்டு ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்கிற சென்னையோட தீவுத்திடலில் ஆரம்பித்து திரும்ப தீவுத்திடல்லே முடிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது தீவுத்திடலில் ஆரம்பித்து விக்டரி வார் மெமோரியல் வழியாக போய் அங்கேருந்து அண்ணா சாலை, அதுக்கப்புறம் சுவாமி சிவானந்தா சாலையில் வந்து லாஸ்ட்டாக நேப்பியர் பிரிட்ஜ்குள்ளே வந்து அதுக்கப்புறமா தீவுத்திடல்லே முடியுது. ஸோ இந்த ரூட்டில் தான் இவங்க வந்து போகணும். இந்த ரேசிங் ஈவெண்ட் அடுத்து எப்போ நடக்கும்னு இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. இது நடக்கிறதுல நிறையா அப்போசிஷன்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரேசிங் ஈவெண்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட ஸ்டேட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நம்புவோம். இந்த ரேசிங் ஈவெண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் அதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது கார் ரேஸ்னால் பிடிக்கும், இந்த ரேசிங் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் தாட்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.